திமுக வந்து 200 தொகுதிகள்ல தெளிவா சொல்றேன். கோவில் பணத்தில் கல்லூரி கட்டப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில உயர்ந்தது. எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க, பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? குழம்பிய குட்டையாக இருக்கின்றது. அந்த குழம்பிய குட்டைக்குள் அவரால் மீன் பிடிக்கவே முடியாது. இது ஒரு ஓடுகின்ற நதியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் இந்த நீர் பாய்ச்சலில் அனைத்தும் அடித்து செல்லப்படும். 2026ஆம் ஆண்டு தெளிந்த நீரோடையாக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தற்போது பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துகிறேன். திமுக வந்து 200 தொகுதிகள்ல சும்மா அதான் சொல்லிட்டு தெளிவா சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.